இந்த மண்டபம் கட்டி நான் 25 வருஷம் ஆச்சு. சாஸ்தா மண்டபம். அதுக்கு முன்னாடி 35 வருஷமாகவே நான் எஸ்கேமன் கோயில் மண்டபம் கட்டியிருக்கேன். பின்ன இந்த கஞ்சி இவ்வளவு 28 வருஷம் 30 வருஷம் இருக்கு. அன்னையிலேருந்து ஆண்டவ புண்ணியத்தில். ஆனால் எனக்கு பணம் செலவாட பிரச்சனை தெரியுமா, உழைப்புக்கு ஆள் இல்லை. காசு வாங்கலாம், என் கூட உழைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நாங்கள் தான் வந்து ஓடலாம், சாடலாம், பிடிக்கணும். என்ன சொன்னோம்ல, நாங்கள் விடலாம், அவரு எங்களை விட மாட்டாங்க. அதனால அந்த ஆர்வம் எங்களுக்கு என்ன செலவானாலும் நான் செய்ய உயிருக்கு நான் செய்வேன். எனக்கு உடம்பாருக்கு தந்தேன்னு வச்சுக்கேன். நான் என்னோட உடம்பாருக்கு எனக்கு இருந்தா நான் எப்பவும் செய்வேன், கடைசி வரை செய்வேன். அந்த ஒரு இதுதான் தன சகாயம். அது தேவைன்னா அவர் தராரும் நான் செய்வேன். என்னுடைய கையில் நான் செய்யலை, என்னோட உழைப்பில் அவங்க தர வச்சு நான் செய்வேன். நான் இது செய்ய காரணம் என்ன பார்த்து பல ஆளுங்களும் செய்யணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு. நான் எப்பவுமே எதை செய்தாலும் பேர் போடுவேன். பேர் போட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் செய்யும்போது நான் என் பேரை போடுவோம், மற்றவங்களுக்கு என்ன வரும், என்னாச்சு போடுறாங்க, அப்போ நம்மளும் செய்து அதை நெய்யும் போடணும். அப்படி எல்லாம் நான் இந்த மண்டபங்களுக்கு இந்த கிணறு கோவிலுக்கு சாஸ்தாவுக்கெல்லாம் மண்டபம் கட்ட காரணமே இதுதான். எனக்கு அது ஒரு என்னதுன்னா ஒரு ஒரு கடவுள் தந்த அருள்னு சொல்லுவேன். இனி நான் லட்சங்கள் முடக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இனி எனக்கு எஸ்கேமன் கோவிலில் ஃப்ரெண்டில் ஒரு பித்தளத்தாழை போட்டு 2-3 லட்சம் ரூபா அவளுக்கு முகம் அலங்காரம் பண்ணணும் என்ன இருக்கு, அதுக்கு நேரம் வரல. வந்துருந்தா அதுவும் நான் செய்வேன். எனக்கு எல்லாம் சேவிங்ஸு தேவையில்லை. அப்படி அந்த காலத்தில் அப்படிதான், ஏதோ நம்ம இருக்கோம் செய்யணும், எம்பல்ல இருக்க போய் செய்யணும். இல்லை நம்ம செய்யணும் போகணும், இல்லை அவர் மனசு வந்தால் இதுவும் செய்யணும், இது மேலும் செய்யுங்க, நான் தயாராக தான் இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு குறை தான், என் கூட நின்று செய்யறதுக்கு ஆள் இல்லை. நான் ஒத்தைக்கு இழந்து ராத்திரியும் போலும் இந்த மண்டபம் எல்லாம் கட்டுறதுக்கு ராத்திரி 12 மணி 1 மணி 2 மணிக்கெல்லாம் நாங்கள் ஜாமான் கொண்டு வந்தால் செய்யும். அதுக்கு கூட அண்ணன் மணி ஒரு பையன் இருக்கான், அவன் வண்டி ஓட்டி கொண்டு வந்துடுவான். அதனால் அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை. வண்டி ஆண்ட முன்னேற்ற எங்கள்கிட்ட வண்டி இருக்கு. எந்த நைட்டுனாலும் நாங்கள் வந்து வண்டியை கொண்டு போட்டு செய்வோம். இனியும் பல கோவில் செய்கிற திட்டங்களும் இருக்குது. அவர் சொன்னாலும் நான் செய்வேன். இதை செய்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் நாங்கள் நினைக்கிறோம். பாக்கி எல்லாம் அவரே துக்கங்கள் எல்லா வீட்லேயும் இருக்குது. அதுபோல் துக்கங்கள் என் வீட்லேயும் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க, அது பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஆரோக்கியம், தனம், மனசும் தந்தா இது எல்லாம் செய்வேன். இனியும் செய்வேன். அதாவது எல்லாம் மாடி அவருடைய அவர்கள் நமக்கு இருந்தால் நான் எல்லாரும் பண்ணுவேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இது பார்த்து யாராவது எல்லாம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். பல ஆளுகளும் இதுபோல் செய்தால் கொள்ளலாம். அவங்க நினைப்புக்கும் இன்னும் நினைச்சாலும் வராது. ஆண்டோடைய அருளும் கூட வரும். அது இருந்தால் தான் பக்கத்திலே போக முடியும். அதான் நம்ம காசுன்னு சொல்லி கட்டுப்பட்டு செய்ய முடியாது. இதுபோல் தான் நானும் ஆற்ற பொங்காலிக்கு 28 வருஷமாக 10, 700, 800 பேருக்கு சாப்பாடு கொண்டாடுறேன். அது வந்து அம்மையோட அருள் இருக்க போய் அது நான் செய்து தான் இருக்கேன். அதான் ஒரு குறவும் இல்லை. எனக்கு அது செய்யணுங்கிற எண்ணத்தோடு தான் இருக்குது. ஆனால் வேறு வித்தியாசமும் தோணலை. எங்கேருந்து வரும் என்ன வரும்னு அந்த எண்ணம்லாம் கிடையாது. ஹாஸ்பிட்டலில் போனால் 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு தான் வரோம். அதுக்கு இதே ஜெயிச்சு போகும். இதுதான் நம்ம பாலிசி. ஆமாம், எல்லாருக்கும் லட்சங்கள் கொடுத்தாலும் ஹாஸ்பிட்டலில் வராங்க. சும்மா முடியுமா? ஆமாம், அந்த இதுக்கு தான் கொடுத்துட்டு போவோம். அதோட பிரத்யேக ஒரு மனப்பான்மையோ பிரத்யேக ஒரு நேமுக்கோ அதுக்கெல்லாம் நம்ம பண்ண இல்லை. நம்ம நினைக்க பண்ணுறோம். எல்லாமே அந்த ஆண்டும் நம்ம நினைக்க முடியாது.